ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசு சார்பில் கால்நடை பண்ணைகள் அமைப்ப இளைஞர்களுக்கு அழைப்பு பார்த்தா விடுத்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் நேற்று ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எந்தமான அறிவிப்புனா, கால்நடை பண்ணைகள் அமைக்க அரசு பார்த்தா அழைப்பு விடுச்சிருக்காங்க. அது குறித்து பத்திரிகை செய்தியில் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது உலக சந்தை பால் உற்பத்தியில் தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக கொண்டு செல்ல படித்த இளைஞர்கள், பெண்கள், தொழில் முனைவோர் பால் உற்பத்தியில் ஈடுபட வேண்டும். அவ்வாறு முன்வருவோருக்கு பால்வளத்துறை உறுதியாக செயல்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கால்நடை பண்ணைகள் அமைக்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் பார்த்தா தாட்கோ மூலமாக எஸ்சியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா திட்ட மதிப்பீட்டில் 30% மானியம் வழங்குறாங்க. அல்லது அதிகபட்சமாக 2.25 லட்ச ரூபாய் மானியமாக தமிழக அரசு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா திட்ட மதிப்பீட்டில் 50% மானியம் வழங்குறாங்க. அதிகபட்சமாக 3.75 லட்ச ரூபாய் மானியமாக தாட்கோ மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ தாட்கோ மூலமாக நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கான கால்நடை பண்ணைகள் அமைப்பை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அல்லது நீங்கள் பார்த்தா சிறுபான்மையராக இருக்கீங்க அப்படின்னா டாம்கோ அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 6% வட்டியில் உங்களுக்கு கடன் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லோன் மூலமாக போட்டு நீங்கள் கால்நடை பண்ணை அமைக்க விண்ணப்பிக்கலாம். அதேமாரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு 6% வட்டி பார்த்தா வங்கியில் வழியாக கடன் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி படித்த இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா மாவட்ட தொழில் மையம் வழியாக 15% முதல் 35% வரை திட்ட மதிப்பீட்டில் மானியத்துடன் கூடிய வங்கி கடன் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மானியத்துடன் படித்த இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லோன் வழங்குறாங்க. அதுக்கப்புறம் மேலும் காப்பீடு, மருத்துவ உதவிகள், பண்ணை அமைக்க தேவையான ஆலோசனைகள், பயிற்சிகள் வழங்கப்படும். இவற்றின் வழியாக குறைந்தது 10,000 புதிய கால்நடை வளர்ப்போரை உருவாக்க திட்டமிட்டோம் அப்படின்றத பார்த்தா நேற்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கால்நடை பண்ணைகள் அமைக்க விரைவில் பார்த்தா அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. அது குறித்தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா ஒரு கால்நடை பண்ணை அமைக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கவங்க, மாட்டுப்பண்ணை அமைக்க விருப்பம் இருக்கவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இப்போதைக்கு ஒரு பேசிக்காக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. விரைவில் கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அதுக்கான அப்டேட் கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக கண்டிப்பாக பெனிஃபிட் ஆக போகுது. ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா தாட்கோ வெப்சைட் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கான லோன் வாங்குவதற்கான அப்டேட் கொடுப்பாங்க. கண்டிப்பாக பார்த்தா அதிகபட்சமாக 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு மானியமாக தமிழக அரசு வழங்குறாங்க. மீதி இருக்க 50% அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. ஒரு மாட்டுப்பண்ணை அமைக்க கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 6-7 லட்சம் செலவாகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லோன் வாங்கினீங்க, அதுக்கேற்ற மானியமும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுவே நீங்கள் சீர் மரபினராக இருக்கீங்க அப்படின்னா, மைனாரிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு மைனாரிட்டி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தா உங்களுக்கு 6% வட்டியில் லோன் கொடுக்குறதா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வரும் பட்சத்தில் நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ போடுறேன். அதேமாரி பார்த்தா இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கீம் இருக்குது பாருங்கள். UIEGP அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட்கான அந்த லோன் வழங்குறாங்க. இது திட்டம் பார்த்தா எப்போலேருந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக இந்த கால்நடை பண்ணை அமைப்பதற்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு திட்ட மதிப்பீட்டில் 15%லேருந்து பார்த்தீங்கன்னா 35% வரைக்கும் உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. படித்திலேருந்து அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பேர் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். ஸோ ஸ்கீம் நேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தாச்சு, UIGP அதான் ஸ்கீம் நேம். அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தொழில் மையம் இருக்குது. அங்கே உங்களுக்கான அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கான எல்லா இதுவுமே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா லோன் சாங்ஷனை பண்ணிவிடுவாங்க. இது பார்த்தா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். BC MBC DNSஆ இருக்கீங்க அப்படின்னா
பேங்க் மூலமாக உங்களுக்கு வந்து லோன் வழங்க வழிவகை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். கண்டிப்பாக இதுக்கான அப்டேட் வர சொல்ல நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். எல்லாமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. லோன் கொடுக்குறாங்க, மானியம் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான பயிற்சி வழங்குறாங்க, காப்பீடு வழங்குறாங்க, எல்லாமே வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது குறித்து தகவல் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா கால்நடை மருத்துவமனை இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு கேட்டிங்கன்னாவே இது குறித்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தா தெளிவாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் இதை பற்றி ஈஸியாக வந்து கேட்டு என்னமான ஸ்கீம் இருக்குது, எப்படி நம்ம லோன் வாங்கலாம், அதை பற்றி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதான் இப்போதைக்கு ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. பட் போக போக வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி பெனிஃபிட் வந்து ஆக பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.